டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1 வரை கடலோர மாவட்டங்களில் மிதமான அளவில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் மிதமான அளவில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 30ஆம் தேதி முதல் வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி வரையான அந்த 3 நாட்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 நாட்கள்ல வடகிழக்கு பருவக்காற்றானது தீவிரமடைந்திருப்பதனால கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவக்காற்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக அதிக வலுவுடன் இருக்கும். அதற்கு அடுத்த காலகட்டங்களில் அது வலுவடைந்து மீண்டும் வலுவடையும். இதுபோல்தான் நமக்கு இந்த பருவமழை தொடங்கியதிலிருந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில கடந்த வாரங்கள்ல தென் மாவட்டங்கள் மீது அதிக அளவுல வலுவுடன் இருந்த வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் ஏற்பட்ட மழையினால் நமக்கு பெருவெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக வட மாவட்டங்கள்ல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது இந்த வடகிழக்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மை காரணமாக பெருவெள்ள பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது. இதுபோல் வடகிழக்கு பருவக்காற்று தீவிரமடையும் போது நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த சூழல்ல தற்போதைய வானிலை நிலவரங்கள் பற்றி நமக்கு கிழக்கு திசை காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. இதே நேரத்துல வடகிழக்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருப்பதாகவும் இது வரக்கூடிய 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரையான அந்த 3 நாட்கள் காலகட்டத்துக்குள்ளாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு, மிதமான அளவு என்ன சொல்லும் பொழுது 6 சென்டிமீட்டருக்கு குறைவான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காற்றினுடைய வேக மாறுபாடுக்கு ஏற்ப அதே போன்று காற்றின் ஈரப்பதம் உள்ளிட்ட மற்ற காரணிகளை பொறுத்து மழைக்கான வாய்ப்பு கூடவும் குறையவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரங்கள் படி பொதுவாக அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பும், அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி அந்த 3 நாட்கள்ல பரவலாக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.